அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த காணொளியில் பஞ்சபட்சியில் அரசு ஊன் நடை துயில் சாவு என்று 5 சமயங்களை கொடுத்திருக்கிறார்கள். இந்த அரசு என்பது நமது ஜாதகத்தில் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்று ஒரு சிறு குறிப்பு உங்களுக்கு தருகிறேன். அரசு என்றால் எந்த ஒரு கிரகம் உச்சமாக நமது ஜாதகத்தில் இருக்கிறதோ அந்த கிரகமே நமது அரசு செய்கின்றது, அதாவது நம்மளை ஆளுமை செய்கின்றது என்று தெரிந்து கொள்ளுங்கள். எந்த கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த கிரகம் ஊன் சமயத்தில் இருக்கிறது, இறை எடுத்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். எந்த கிரகம் நட்பு வீட்டில் இருக்கிறதோ அந்த கிரகம் நடை, அதாவது இயக்கத்தில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். எந்த கிரகம் பகை வீட்டில் இருக்கின்றதோ அந்த கிரகம் துயிலில் உள்ளது என்று தெரிந்து கொள்ளுங்கள். எந்த கிரகம் நீசமாக இருக்கின்றதோ அந்த கிரகம் ஷாவில் உள்ளது என்று தெரிந்து கொள்ளுங்கள். பஞ்சபட்சிக்குள்ள உரிய வளர்பிறையில் இருக்கக்கூடிய கிரகங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வளர்பிறையில் செவ்வாய் வல்லூராகவும், சுக்கிரன் ஆந்தையாகவும், குரு காகமாகவும், புதன் கோழியாகவும், சனி மயிலாகவும் கொடுத்துள்ளார்கள். அதுபோல் தேய்விரையில் இங்கு கொஞ்சம் சில விஷயங்கள் மாறி நமக்கு வரும். கோழி பூமியாகவும், குரு நீராகவும், சுக்கிரன் அக்னியாகவும், பூமி காற்றாகவும், பூமி என்று சொன்னேன், அது செவ்வாய் காற்றாகவும், அதுபோல் சனி ஆகாயமாகவும் கொடுத்துள்ளார்கள். மேற்கொண்டு இதை பற்றி விரிவான விளக்கங்கள் அவரவர் ஆசை